ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 2 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டேலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்கும் சீசன் 2 எபிசோட் 18. ரோனவே ரோமியோ கரிஸ்மா பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை தான் பக்கமா திரும்ப வைக்கிறான். அது என் சைடு திரும்பிடுச்சு, ஆனா இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி ரோனவே அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக போகவோ இருமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆலிக்க வெளியே வர வைக்கவோ சொல்லு பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஆலிக்கோ ரிங்க விட்டு வெளியே வருது. இருமாக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரிங்க எப்ரிக்மெண்ட்ல வச்சு அதோட மொத்த பவரையும் உறிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது மொத்த பவரையை என்னால எப்படி உரிய முடியும் அப்படின்னு சொல்லி ஆலிக் கேட்கவும், ஆனா நீ கிளட்னஸ் ஃபீடர் ரிங் தானே, உன்னால எவ்வளவு மாணவனாலும் ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருமா என்ன தனக்குத்தானே பேசிட்டு இருக்கான் ரோனவே பாக்குறான். என்னோட தாத்தாவோட மேஜிக் பவரையே உறிஞ்சிட்ட, இது என்ன உனக்கு கஷ்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால முடியும் தான், ஆனா இதுல உன்னோட ஹெல்ப் தேவை. நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இமேஜின் பண்ணியோ அதே மாதிரி நான் அதோட மானா பவரை முழுங்குற மாதிரி நீ இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலிக் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பீஸ்ட் வந்துட்டு அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நிக்கிறான். இருமாவால இது முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அதோட மொத்தமான பவரையும் நம்ம ஹீரோ முழுங்குற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் பண்ணவோ இப்போ அந்த ரிங் வந்துட்டு அதே மாதிரியே மாறி அதோட மானா பவரை மட்டும் இல்லாம அந்த பீஸ்டையே மொத்தமா முழுங்கிருது. இப்போ அதோட வாய் வழியா அந்த பீஸ்ட் மட்டும் சின்னதா மாதிரி வெளியே வந்து விழுது. அந்த பீஸ்டோட மொத்த பவரையும் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆசோமரியா ஆச்சரியமா பாக்காங்க. சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மேஜிக்கல் பீஸ்ட் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு. சோ அதோட சமனிங் சர்க்கிளும் அழிஞ்சு போயிடுச்சு. ஹே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. கார்ல எங்க போயிருந்தா நீ குருமாவோட டான்ஸ் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை அக்கறையோட திட்டுறாங்க. நல்ல வேலை இருமாக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி பாலும் ஹாப்பி ஆகுறான். அழகா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசவோ, ப்ரொஃபசர் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு நீங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனா என் லைஃப்ல நான் எப்பவுமே மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னால அதை பண்ணாம இருக்க முடியல. ஆனா மத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கறது எனக்கு இப்பதான் புரியுது. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க ரிஸ்க் எடுக்காங்கும் போது அதுல எவ்வளவு பயம் இருக்குங்கிறத இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட என்னோட ஆம்பிஷனை என்னால விட்டு கொடுக்க முடியல. நான் ரிஸ்க் எடுக்கும் போது எனக்கு பிடிச்சவங்க என்ன நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த இடத்துக்கு போக பயமா தான் இருந்துச்சு. ஆனா மத்தவங்களை காப்பாத்தணும்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அதுதான் முக்கியமா பட்டுச்சு. ஏன்னா அதுதான் என்னோட ஆம்பிஷன், மத்தவங்க ஹாப்பியா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பயத்துல இவனோட கையும் வாய்ஸோ எப்படி நடுங்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கேலக பார்த்துட்டு இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நீங்க எதுக்காக இருமாவை செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது சார் அப்படின்னு ஆப்பரா யோசிக்கிறான். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதிங்க இதை தாண்டா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனா ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. பார்த்தா 6 ஃபிங்கர்ஸ் மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருந்த ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. கிரியோ அது வழியா வெளியே வரான். கிரியோ நாங்க இங்க தான் இருக்கோம், எங்களை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த கைதிங்க சொல்லவோ, நீங்க நல்லா கவனிங்க, அங்க நிக்கிறது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றான். பார்த்தா 6 ஃபிங்கர்ஸோட அந்த மெம்பர்ஸ் கிரியோக்கு தலை வணங்குறாங்க. உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் மைலார்ட் அப்படின்னு சொல்லி அந்த 6 ஃபிங்கர்ஸோட லீடரே அவனுக்கு தலை வணங்குறான். நம்ம பிளான் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கிரியோ கேட்கவும், லார்ட் பால் சொன்னபடியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். கிரியோ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி அந்த கைதிங்க கேட்கவும், என்னது நான் துரோகம் பண்ணிட்டேனா, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கிரியோ சொல்லவும், இவனை சின்ன பையன் தப்பா எடை போட்டுட்டோம், உங்க எல்லாருமே இவனை தலை வணங்குறாங்கன்னா இப்பதான் ஏன் எனக்கு புரியுது, இவன் உண்மையிலேயே ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லி அந்த 1182 நினைக்கிறான். பாஸ் அவங்களையும் தப்பிக்க விடுறதுனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கவும், இவங்களை தப்பிக்க விட்டாலுமே போலீஸ் கிட்ட திரும்ப ஈஸியா மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். ஆமா அதுவா கரெக்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே உங்க மூஞ்சில தெரியுற அந்த எக்ஸ்பிரஷன், அது சோகம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிரியோ சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கறான். இந்த சின்ன பையன் எப்படி லீடர் ஆனான்னு சொல்லி எனக்கு இத்தனை நாள் புரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி தெரியுது லார்ட் கிரியோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். இப்போ வால்டர் பார்க்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால திரும்பவும் நீங்க உங்களோட ஃபன்னை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரோனவேவோட அப்பாவா அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. என்னோட அந்த வால்டர் பார்க்க வந்துட்டு காப்பாத்தின என்னோட மகன் ரோமியோக்கும் அப்புறமா இருமா அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருமாவை பாறையில கூட்டிட்டு போயிட்டு இருமா தான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி இருமாவை ரொம்ப புகழ்ந்து தள்ளுதாரு. இருமா நீ செஞ்ச இந்த வீர சாகசம் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த மேஜிக்கல் பீஸ்ட இருமா அழிச்சிட்டானா, இருமாவும் நானும் திரும்ப திரும்ப சந்திக்கிறோம்னா அதுக்கு காரணம் அப்படின்னா விதிதான் நினைக்கிறேன். நீ எப்பவுமே என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற இருமா, அதனாலதான் நீ எப்பவுமே என்னோட அப்படின்னு சொல்லி கிரியோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பால் கால் பண்ணி, கிரியோ வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லவோ, எதுக்கடா இப்படி சலிச்சுக்கிடுத அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். வால்டர் பார்க் இன்னும் அழியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஈவில் சைக்கிள்ல இருக்கிற எல்லா டீமன்ஸுமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இந்த வால்டர் பார்க் வராங்க. ஆனா நான் கிரியேட் பண்ண போற உலகத்துல இதெல்லாம் தேவையில்ல. பார்டர் கண்ட்ரோல் ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க, அவங்க வந்தா பிரச்சனை தான், நம்ம இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பால் சொல்றான். இப்போ அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க.
நம்ம 2 பேருமே கூடிய சீக்கிரம் கண்டிப்பா சந்திப்போம் இருமா, ஏன்னா நம்ம எதிரிங்க கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு கிரியா சொல்றான். நம்ம ஹீரோ எதுக்காகவோ அந்த சைடு பாத்துட்டு இருக்கா. உடனே ஆப்ரா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க உங்களோட பேக்னு கொடுக்கவும் நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருக்கிற ஒரு நோட்டீஸ் எடுத்து பாக்குறான். அவங்க தாத்தா கொடுத்த ப்ராமிஸ் நோட் அதுல இருக்கு. நம்பர் 28 டயத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும். நம்பர் 29 நீ தனியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தாத்தாக்கு கால் பண்ணு. அப்புறமா 30 எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஃபன்னை கிரியேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கவலைப்படாதீங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எதுவாகல அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்க காப்பாத்தினதுனால நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ரோனவேவோட அப்பா ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு. இருமாதான் என்னோட ஹோட்டலை காப்பாத்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லவும், ஆமா இப்போ உங்க வால்டர் பார்க் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருமாவோட தாத்தா கேட்கவும், அதை இப்ப நாங்க திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோனவே அப்பா சொல்றாரு. நல்ல வேலை இருமா உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க தாத்தா அழுதுட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற லெவலுக்குலாம் நான் எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே எடுக்கல, அந்த டீச்சர்ஸும் அப்புறம் என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா திரும்பவும் ஆள ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் இருமா சொன்ன மாதிரியா அந்த 2 டீச்சர்ஸுமே வந்துட்டு இருமாவை நல்லபடியா ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் சொல்லவோ, அப்படின்னா அவங்களே இனிமே பாடி கார்ட்ஸா போட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சாட் டீமன் சொல்லவோ கேலகோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். ஆமா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி பாலம் கேட்கவும், எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்ததுல யாருக்குமே அவங்கள பத்தி தெரியல, அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலகோ ரூமுக்கு போனா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்னோட ஃபன்னை நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், எங்கேயோ போக போறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலகோ மாதிரி பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேலகோ வந்து இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு யார் ரூம்ல என்னடா பண்ணுதீங்கன்னு கேட்கவும், ப்ரொஃபசர் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உங்களுக்கு ஃபன் பார்த்தாதுன்னு தெரிஞ்சது, எங்க ரூம் வேற எங்களுக்கு போர் அடிக்காதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இங்க நிறைய வேல்யூபிளான திங்ஸ்லாம் இருக்குன்னு ஜாக் சொல்லுதான், அது ஒன்னோடதுல ஒழுங்கா வச்சுட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கேலகோ எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுருதான். அந்த பசங்க எல்லாம் அவன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்ல பசங்க அப்படின்னு பாலம் சொல்லுவோம், அவங்க எல்லாம் ஒஸ்ட் அப்படின்னு கேலகோ சொல்றான். இதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா வந்துட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ரோனவேவோட அப்பா இந்த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தனியா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்கான், வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. இப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்காக அங்க போறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய விருந்தே வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் காமெடி பண்ணி ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டையே ஒரு மலை மாதிரி அடிக்கி நம்ம ஹீரோக்காக ஆஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ எப்பவும் போல அதை அசால்ட்டா சாப்பிட முடிக்கிறான். அங்க இருக்கிற சாக்லேட் ஃபவுண்டைன்குள்ள கிளாரா விழுந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. இருமா தனியா எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆமரி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரா. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. அச்சோ அப்படின்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கோமா, இது அந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட்ல வந்து ஸ்டோரியில நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கியூட்டா மாறுதா. என்னன்னு பார்த்தா இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆமரி உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கப்போம், என்னோட ட்ரெஸ் அந்த சண்டை போட்டதுல அழுக்காயிடுச்சு, அதனாலதான் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆமரி சொல்றா. இதுல நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமரி ரொம்பவும் வெக்கப்படுறா. நல்ல டைமிங்ல வந்திருக்கா ஆமரி, நானே உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமரி பாக்குறா. அன்னைக்கு நம்ம ஆசைகளையும் ஆம்பிஷன்ஸையும் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஃபன்னா லைஃபை என்ஜாய் பண்ணணுங்கிற அன்னைக்கு இருந்த ஆசை தான் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. ஆனா என்னோட ஆம்பிஷன்ஸ் என்னோட கோல் அது என்னங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட ஆம்பிஷனை நான் அடையிறதுக்காக கண்டிப்பா கஷ்டப்பட்டு போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இருமா நான் ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு ஜொலிக்கிற மாதிரியே தான் தெரியற, நீ எப்பவுமே என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க இருமா அப்படின்னு ஆமரி யோசிச்சுட்டு, இருமா உன்னோட ஆம்பிஷன்ஸ் என்னோட ஆம்பிஷன்ஸை விட ரொம்பவுமே பேராசை பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட ஆசைகளுக்காகவும் நான் கண்டிப்பா போராடுவேன் இருமா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, இருமா நீ எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறியா, நம்ம 2 பேர் மட்டும் தனியா எங்கேயாச்சும் வெளியே போவோமா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. அவங்க 2 பேருமே ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இருமா கீழே கேட்கலாம் செமையா இருக்குது அப்படின்னு கிளாரா சொல்றா. ஆமா மாஸ்டர் நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஆமரி நீ சொன்னது நம்ம ஹீரோ சொல்ல வருவோம், அது ஒண்ணும் இல்ல மறந்துரு அப்படின்னு ஆமரி சொல்றா. எனக்கு உன் கூட சேர்ந்து தனியா போறதுல விருப்பம் தான், நம்ம 2 பேரும் ஒரு நாள் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆமரி அப்படியே ஷாக் ஆகி கீழே விழுந்ததா. சார் உண்மையா தான் சொல்றீங்களா, இருமாவா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்துட்டு அந்த வால்டர் பார்க்க காப்பாத்தினாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா பாப்லஸ்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் என் வால்டர் பார்க்க காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லவும், அதுலயும் முக்கியமா என் பேரை இருமா தான் அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சான், உண்மையிலேயே இருமா ஒரு ஹீரோய்க்கு அந்த எல்லா பீஸ்டையும் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சாலமன் இன்டர்வியூல சொல்லவும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். இருமாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கோட்டை ஆளும்போது ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பாப்புலரா இருக்கிறதே பிடிக்காது, இப்ப நம்ம ஹீரோவை எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவை எதுவாகாது கவலைப்படாதான்னு சொல்லவோ, இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். இருமா நாங்க எல்லாருமே பின்வாசல் வழியா வெளியே போறோம், ஆனா நீ உன்னோட வீட்டுக்கு போனாலுமே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்றான். வேணா நீங்க என்னோட வீட்டுல வந்து தங்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்ட நம்ம ஹீரோ ஒத்தாலா போய் தடுத்து அந்த பீஸ்டோட கதையவே டோட்டலா முடிச்சிருப்பான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ பண்ணது ரொம்பவுமே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவுமே பாப்புலர் ஆயிட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு பாப்புலரா இருக்கிறதுங்கிறதுனாலே பிடிக்காது. ஆமரி கூட தனியா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாக்கு கொடுத்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவுமே பாப்புலர் ஆயிட்டதுனால நம்ம ஹீரோவால வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல. பேசாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.